Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு Wheels on Table எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படினா ஒரு நியூஸ் அப்டேட் பத்தி தான் பேச போறோம். சமீபத்துல MG வந்து ஒரு பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. நம்மளையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க நம்ம மும்பைக்கு. அதுக்காக நம்ம டிராவல் பண்ணி போயிருந்தோம். அப்ப அதுல என்ன அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சது? நான் தம்ப்நெயில்ல போட்டிருந்த மாதிரி மாருதிக்கு சவால் விடும் MG. Of course அப்படிதான் வந்து அந்த பிரஸ் மீட்டே இருந்தது அப்படினு சொல்லலாம். அப்ப அப்படி என்ன அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யாரு அப்படினா விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்றாரு. அப்போ அந்த MG-யோட அப்டேட் வந்து மேஜரா என்ன இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால MG-யோட டை அப் பண்ணி JSW அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். மெட்டல்ல லீடிங்கா இந்தியால இருக்கிற ஒரு பிராண்ட். அவங்க வந்து MG-யோட பார்ட்னர்ஷிப் ஆயிருக்காங்க. மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியால அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது மேபி நீங்க நியூஸ்ல வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அது அபிஷியலா வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப இதனால என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து MG-க்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் பிளான்ட் வந்து ஐ திங்க் குஜராத்ல வந்து உங்களுக்கு இருக்கு. வருஷத்துக்கு 1 லட்சம் கார்ஸ் வந்து அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அந்த பிளான்ட்டை வச்சு. இப்போ இந்த JSW-வோட அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வருஷத்துக்கு 3 லட்சம் கார் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனா இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. இன்னொரு பிளான்ட் வந்து அடிஷனலா வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க. மோஸ்ட்லி EV-யோட ஃபோக்கஸ் தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்றது. அப்போ JSW-வோட ஜாயிண்ட் ஆனதுனால என்ன அடிஷனலா உங்களுக்கு MG-யோட பிராண்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கார்ஸோட லான்ச் வந்து உங்களுக்கு பண்ண போறாங்க. அதுவும் EV-ல அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இயரோட ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தீபாவளி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா எவ்ரி 3 to 6 monthsல ஒரு கார் வந்து நாங்க புதுசா லான்ச் பண்ணிட்டே இருப்போம். வேரியன்ட் லான்ச் கிடையாது, ஃபேஸ் லிஃப்ட் கிடையாது, புதுசா கார் வந்து நாங்க உள்ள கொண்டு வந்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ MG-ல எடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 கார் இருக்கு இல்ல விஜய்? ஒரு 6 கார் வந்து அவங்க கிட்டே இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் காமெட் நம்மளால சொல்ல முடியும். காமெட், ZS EV இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்கு, கிளாஸ்டர் இருக்கு, ஹெக்டர் இருக்கு, ஹெக்டர் பிளஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஷோரூம்ல போனா இந்த 6 கார்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். இதுல அடிஷனலா ஒரு 4 கார் வந்து உள்ள வரப்போகுது. அதுல ஒன்னு தான் வந்து அன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அந்த காரை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆமா, அந்த கார் என்னன்னா இது ஒரு பிரீமியம் லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு EV கார் தான். இந்த சைபஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அந்த கார் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வீடியோவில். அந்த கார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து UK மார்க்கெட்டில், யூரோப்லலாம், சைனாலாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கையும் நாங்கள் உள்ளே வரோம் இந்த ஸ்போர்ட்ஸ் காரை வச்சுன்றாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெஸ்லாக்கு ஈக்குவலாக கூட சொல்லலாம். அவ்வளோ ஃபீச்சர்ஸும் ஒரு நல்ல EV-க்கான ரேஞ்சும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அந்த காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சொன்னது என்னன்னா இந்த வண்டியோட அவுட்புட் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் 2 வரப்போகுது. ஒன்று வந்து ரியல் வீல் டிரைவும் வரப்போகுது, ஆல் வீல் டிரைவும் வருது. இந்த ரியல் வீல் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 313 PS டெலிவரி பண்ணுன்றாங்க. அந்த ஆல் வீல் டிரைவ் வந்து 544 PS டெலிவரி பண்ணுன்றாங்க. இதோட பேட்டரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 64 kWh 77 kWh இருக்குது. அதாவது ரியல் வீல் டிரைவ் 64ம் ஆல் வீல் டிரைவ் 77ம் இருக்குது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 500 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் ரேஞ்சும் இது வந்து ஒரு சார்ஜில் சிங்கிள் சார்ஜில் தரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து என்ன சொன்னாங்கன்னா 3.2 செகண்ட்ஸ்லேயே அடிக்கும். 0 to 100ன்றது ஒரு ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸுமே 50 to 60 lakhs இருக்குன்றாங்க. ஸோ இது லான்ச் ஆனால் மேபி அந்த ஹுண்டாயோட ஐயானிக் 5க்கோ அப்புறம் கியாவோட EV6க்குமே டஃப் கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு லக்ஸுரி EV காராக தான் வந்து நம்ம பார்க்குறதுக்கு தெரியுது. ஐ திங்க் டோர் பார்க்கும்போது அப்படி சைடுல வந்து உங்களுக்கு அத டோருமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் டோர். அத பவர் டோர்ஸ், பவர் விண்டோ போய் பவர் டோர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அதுக்கு அப்புறம் அது கன்வெர்ட்டபிளும் இருக்கு.
அப்புறம் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதோட அந்த நம்ம கிளஸ்டர்லாம் பார்க்குறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லாம்போகினி மாதிரி அந்த ஃபீல்லாம் கொடுத்தது. நடுவில் ஒரு சென்டர் கன்சோல் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்கு. அதில் வந்து எவ்ரிதிங் எல்லாமே டச் தான் இருக்கு மோஸ்டா. ஸோ அந்த டச் கண்ட்ரோல் இருக்கு எக்ஸப்ட் அந்த நம்மளோட கியர் ஷிஃப்ட்ஸை தவிர. ஸோ இது ஈவின்னாலும் இது ஒரு ஈவி கார் ஃபீலே இல்லை நமக்கு. ஆக்சுவலாக பார்க்குறப்போ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் கார், ஒரு பவர்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் இருக்கு. கண்டிப்பாக இது மார்க்கெட்டில் வர்றப்போ இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இப்போ இருக்கிற வண்டிக்கெலாம் கண்டிப்பாக இந்த வண்டி டஃப் கொடுக்கும். ஈவன் லக்ஸரி பிராண்ட்ஸில் இருக்க ஈவிக்குமே டஃப் கொடுக்கும்னு சொல்லலாம். நம்ம நேரில் பார்க்குறதுக்கே அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நம்ம உட்காந்தும் நம்ம பார்த்தப்போ ஒரு மாதிரி பயங்கர ஸ்போர்ட்டியாகவும், அதுவும் டோர்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இந்தியாவில் நம்ம பார்க்காம இருந்தது. ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டேரெக்டாக சேலுக்கு வருது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா MG4 அப்படிங்கிற ஒரு பைப் லைனில் அவங்கக்கிட்ட கார் இருக்குது. அது வந்து ஒரு ஹேட்ச், ஒரு ஆஸ்ட்ரா அதாவது ZSEVக்கும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு ஐடியா அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் MG5 அப்படின்னு சொல்லி 5 சீட்டர்லேயே லார்ஜர் பூட்டில் வண்டி கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு MPV மாதிரி ஒரு ஈவி காருமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அவங்கக்கிட்ட கார்ஸ் வந்து லைனப்பில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் அவங்க டினோட் பண்ணுறாங்க. நாங்கள் மாருதிக்கே டஃப் கண்டிப்பாக சேலில் வந்து இனிமேல் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவில் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு JSWோட நாங்கள் டைப் பண்ணது பயங்கரமாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக MG வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த MG பிராண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து இது ஒரு சைனீஸ் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக MG கொடுத்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.